ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கதான் இந்த வராகி அம்மா இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். இனிமே எல்லாத்தையுமே நான் சரி செய்ய போகிறேன். என் அனுமதி இல்லாமல் எந்த கெடுதலும் தீங்கும் கெட்ட மனிதர்களும் கூட உன்னை நெருங்க முடியாது. உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக நான் ஆயுட்காலம் முழுவதும் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளின் மீது மட்டும் உனக்குள்ள கட்டுப்பாடு இருக்கட்டும். ஏன்னா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சக்தி படைச்சது. இன்றைய நாள் உனக்கான நாள்தான், இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆனால் நல்ல நேர்மறையான எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு நீ பேசினா அதன் மூலமாக எல்லா நன்மைகளும் உன்னை நோக்கி வந்து சேரும். நீ ஒரு நிமிஷம் நிம்மதியோடு இருந்தினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் நிம்மதி இல்லாட்டினா ஒரு நிமிஷம் என்ன, உன் வாழ்நாளே கூட வீணாக போய்விடும் என் செல்லமே. உனக்கான வாய்ப்பை, நீ நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பை நான் உனக்காக அமைச்சு கொடுக்குறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை மட்டும் நீ பார்த்தீனா எல்லா கஷ்டங்களையும் நான் உனக்கு தவிடுபொடி ஆக்கி விடுவேன் என் செல்லமே. துணியாத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ துணிஞ்சு நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும். எல்லா முடிவு எடுக்கும் போதும் இந்த வராகி அம்மாவை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு துணிந்து தைரியமாக எடு. அது வெற்றிகரமாக முடிவதற்கான வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணை உனக்காக என்னால் படைக்கப்பட்டவர்தான். இப்போ ஒரு சில விஷயங்களை அவங்க தப்பாக செய்கிறாங்க, தவறாக நடந்துக்கிறாங்கன்றதுக்காக இந்த சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தா எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன். உன்னுடைய துணைக்கான மன மாற்றத்தையும் நான் உருவாக்கிட்டு அவங்க உன்னை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் எனக்குன்னு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, உன் அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நல்ல மன மாற்றத்தை உருவாக்குறேன். உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த எல்லாமே, உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் எல்லாமே நல்லதாக மாறும்படி அதிசயத்தை நிகழ்த்தத்தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நானே உன்னை பார்த்து வியக்கும்படி நீ நல்ல பிள்ளையாக மாறிட்ட. நல்ல செயல்களை செய்யணுன்ற எண்ணமும் உனக்குள்ளே வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் தான் உன் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக செய்யும்படி அமைச்சுக்கோ. மொத்தத்தில் மனிதர்கள் 3 காலத்தில் வாழ்கிறாங்க. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு. ஆனால் அப்படி வாழ்வாமல் பல மனிதர்கள் கடந்த காலத்திலே நடந்ததையே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இந்த நிகழ்காலத்தை வீணாக்கிடுறாங்க. ஒரு சிலர் இப்படி இருக்காங்கன்னா, இன்னும் பல பேர் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம குழந்தைங்க என்ன செய்ய போகிறாங்க, நம்ம குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்காலத்தை நினச்சி பயந்து வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இந்த நிகழ்காலத்தை ரசிக்க மறந்துடுறாங்க. பாதி பேர் கடந்த காலத்தில் இருக்கீங்க, பாதி பேர் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்க. இந்த நிகழ்காலத்தில் யாருமே நிம்மதியாக வாழவில்லை என நினைக்கும் போது என்னுடைய மனசு எவ்வளவு பாடுபடும். ஒரு விஷயத்தை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறியோ, எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு. எப்போதுமே நல்லதையே நினச்சி நல்லதையே சிந்திக்கக்கூடிய சிறப்பான பிள்ளையாக நீ இரு. ஒவ்வொரு விஷயங்கள் நடந்ததையும் நினச்சி கவலைப்பட்டினா வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போய்விடும் என் செல்லமே. கவலைகளுக்கும் முடிவு வரவே வராது. நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு அதை பற்றி கவலைப்படுறத அப்படியே விட்டுடணும். இன்னுமே நீ செய்கிறதுக்காக நிறைய கடமைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதன் மீது கவனம் செலுத்து. இன்றைய இந்த நிகழ்காலத்தில் நீ நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக வாழும்படி உன்னுடைய செயல்களை அமைச்சுக்கிட்டீன்னா உன்னுடைய வருங்காலம், அதாவது உன்னுடைய எதிர்காலம் தானாகவே சிறப்பாக மாறிவிடும் அல்லவா. இன்னுமே உன் மனசில் சில கவலைகள் இருக்குது. ஆனால் அது என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை பற்றின கவலையாக இருக்கும், இல்லை எதிர்காலத்தை பற்றின கவலையாக இருக்கும். கவலைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிக நேரத்தை எடுத்துக்குது. முதல்ல கவலைகளை நினச்சி நேரத்தை வீணாக்குவதை விட்டுவிடு. உனக்காக இந்த வராகி அம்மா நான் வருவேன்.
உன் எண்ணங்கள் மட்டும் தூய்மையாக நீ வச்சுக்கிட்டினா நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக செய்து முடிப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட எல்லா துன்பங்களும் இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த வராகியம்மா நான் உனக்காக எழுதி வச்ச தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்குமே கிடையாது. நீ ஆசைப்பட்டது தான் உனக்கு நடக்கும்னு நான் தலையெழுத்தாக எழுதி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை எல்லாம் விலக்கி உனக்கு நன்மைகளை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் எதையும் யோசிச்சு எதற்காகவும் தளர்ந்துவிடக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய அன்பு என்னிடம் இருக்கு, என்னுடைய பாசம் உன் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக நீ கலங்குகிறாய்? உன்னை பாதுகாக்க இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன் அல்லவா? இப்போது உன் வாழ்க்கையில நான் தீபம் ஏற்றி வச்சுட்டேன். இனிமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்க போகுது. சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கு. நீ நினைக்கிறது போல எதுவுமே தவறாக நடக்காது. நீ இத்தனை நாள் என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் இன்றே இன்னும் சற்று நேரத்திலேயே நான் உனக்கு நிறைவேற்றி நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டே இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நிறைய துன்பங்களையும் பார்த்துட்ட. இனிமே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் விடிவு காலத்தை உண்டாக்குகிறேன். எல்லா சூழல்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீயே அதிசயப்படத்தக்க வகையில் எல்லாவற்றிலுமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். நீ எண்ணியதுபடியே உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி எட்டி பிடிக்கத்தான் போகுது. நான் உனக்கு உணர்த்திய சில விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி சரியாக உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே. கூடிய சீக்கிரமே அதை அடைவதற்கான வேலைகளை ஆரம்பி. உன் மனசு ஒன்று சொல்லுது, உன் மூளை இன்னொன்று சொல்லுது. எது உண்மை எது சரின்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு மனசும் மூளையும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் வேலை செய்யும்படி நீ பார்த்துக்கோ. உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை இந்த வராகியம்மா நான் தருவேன் என் செல்லமே. உனக்கான நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு நிச்சயமாக உனக்கு அமையும். இப்போது உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து கூட உன்னால் மேலே வர முடியும். இனிமேலும் எதையும் யோசிச்சு நீ கவலைப்படாத. ஏன்னா எதுவுமே காலதாமதம் ஆகிவிடவில்லை என் செல்லமே. உன் மனசு உன்னை அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தினாலும், உன் மனசு உனக்கு எதிராக உன்னை பயங்காட்டினாலும் நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உனக்கு மேலும் மேலும் உன்னுடன் துணையாக நான் இருக்கின்ற அந்த எண்ணத்தை வச்சுக்கோ. நீ மனசு வச்சினா உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சால் போதும். ஒவ்வொரு நாளுமே சிறிது சிறிதாக முன்னேற்றம் உன் வாழ்வில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்லதும் இப்போது நடக்கத்தான் போகுது என் செல்லவே. எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் யாரும் எதையாவது செஞ்சாலும் கூட அதில் குறை காணாமல் அது தப்பு இது தவறுன்னு குத்தம் சொல்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்கோ. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் குறை சொல்லக்கூடிய மனசுக்கு ஒருபோதும் வெற்றி கிடையாது, வெற்றி கிடைக்கவும் செய்யாது. அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் உள்ள நன்மைகளையும் நிறைகளையும் யோசித்து சரியாக உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. மனித மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிற்பேன். இப்போதும் அப்படிதான். உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்தேன்.